மாணிக்க வில்லெடுத்து மணியான சொல்லெடுத்து நான் இப்போ பாட போறேன் பாட்டுத்தான் பாட்டுத்தான் பாட்டுத்தான். காணிக்க போட வேணும் கைதட்டி வாழ்த்த வேணும் பொதுமக்கள் நீங்கள் எல்லாம் கேட்டுத்தான் கேட்டுத்தான் கேட்டுத்தான். தட்டி தகஜுனுதா தை தை தகஜுனுதா தளர்ந்து தகஜுனுதா. தமிழ்நாட்டு மக்களே, என் உயிரினும் மேலான ரசிக பெரு மக்களே, உங்களுக்கு போடுறேன் போடுறேன் வாங்கிக்கணும். வணக்கம் போடுறேன் போடுறேன் வாங்கிக்கணும். சொல்லெடுத்து இந்த தமிழ்நாட்டையே சொக்க வைத்த பேரறிஞர் அண்ணாவின் பெருமையை வில்லெடுத்து இந்த வில்லெடுத்து பாடுறேன் பாடுறேன் கேட்டுக்கணும். போடுறேன் போடுறேன் வாங்கிக்கணும். வணக்கம் வணக்கம் வணக்கம். ஒரு காலத்துல நம்ம தமிழ்நாடு ஓஹோன்னு இருந்தது. எப்படி இருந்தது? ஓஹோன்னு இருந்துச்சு. சிங்களம் ஜாவா முதலிய தீவுகள் எல்லாம் கொடிகட்டி பாழ்ந்தாங்க. கொடிகட்டி பாழ்ந்தாங்க கொடிகட்டி வாழ்ந்தாங்க. ஆமா, முடிவெட்டி வாழ்ந்தாங்க. முடிவெட்டி வாழ்ந்தாங்களா? மன்னருங்கெல்லாம் அந்த காலத்துல பார்பர் சாப்பா வச்சிருந்தாங்க. தப்பா பேசினா பானைக்குள்ளேயே அமைக்க போடுவேன். நீங்க தானே சொன்னீங்க முடி வெட்டி வாழ்ந்தாங்கன்னு. முடி வெட்டி வாழடா லூசு, முடி கட்டி வாழ்ந்தாங்க. கறிக்குவா எங்கடா வர்றது? வர்ற ரசிக பெருமக்களே, நம்ம நாட்டு பெருமைய இவ மாதிரி புரிஞ்சுக்க முடியாம மூட பழக்கத்துல ஜனங்க இருந்தப்பதான் அண்ணாங்கிற உதயசூரியன் தென்னாட்டுல தோணுச்சு. அண்ணா எங்க பிறந்தாரு தெரியுமா? அறிஞர் வந்து இங்க பிறந்தாரு. நம்ம அத்தனை பேர் கண்ணையும் தான் திறந்தாரு. அண்ணா வந்துதான் கண்ணை திறந்தாருன்றீங்களா? அது வரைக்கும் நம்ம கண்ணை மூடிட்டாரு. அதில் என்ன சந்தேகம் தம்பி? நாம கண்மூடி கிடந்தோமே விதி என்று நம்பி யார் என்ன சொன்னாலும் கேட்போம். அதனால் யாராரோ நம் நாட்டை விட்டாங்க ஏப்போம். அதில் என்ன சந்தேகம் தம்பி? தம்பி அண்ணே, நாமெல்லாம் எடுப்பார் கைப்பிள்ளை, சொன்னதை சொல்லும் கிள்ளை, பகுத்தறிவே இல்லை, அதனால் தான் தொல்லை. அண்ணே, பிரமாதமா பேசுறீங்க. அடுக்குமொழியை சொல்றியா? அறிஞர் அண்ணா தாண்டா அடுக்குமொழிக்கே மன்னரு, மத்தவங்க எல்லாம் அவருக்கு பின்னரு. அப்படியா? அண்ணாவினுடைய அடுக்குமொழிக்காகவே எத்தனையோ படங்கள் ஓடி இருக்கு. அதுக்கு அஸ்திவாரமே அவருடைய தமிழ் தான். எனக்கு தெரியுமே. ஓரிரவு வேலைக்காரி நல்ல தம்பி. ஆமப்பா ஆமப்பா அப்படி சொர்க்க வாசல் நல்லவ வாழ்வார் ரங்குன்றாதா. இதெல்லாம் சினிமா. இன்னும் இருக்குது டிராமா. பணத்தோட்டம் சுமல் தோட்டம் சந்திரோதயம். அப்படி எல்லாம் நம்ம அண்ணா தந்த எழுத்தோவியம். பெரியாருக்கும் அண்ணாவுக்கும் இருந்த உறவை சொல்லுங்களேன். ஒரே வரியில சொல்லட்டுமா? பெரியாரோட இதயக்கனி தான் அண்ணா. அப்போ அண்ணாவனுடைய இதயக்கனி யாருங்க? நம்ம புரட்சி தலைவர் எம்ஜிஆர். அண்ணா நாமம் பாடுவது இப்போ யாராலே? அண்ணா ஆட்சி நடப்பது இங்கே யாராலே? அண்ணா மாவட்டம் பிறந்தது இங்கே யாராலே? நம்ம அறிஞர் அண்ணா கொள்கைகளை சுருக்கமா சொல்லுங்க, நான் எழுதிக்கிறேன். கத்தியை தீட்டாதே தம்பி, புத்தியை தீட்டு. கடமை, கண்ணியம், கட்டுப்பாடு இவைகளோடு எதையும் தாங்கும் இதயம் வேண்டும். அண்ணே, அண்ணா சொன்னதெல்லாம் அப்படியே சொல்றீங்களே. தமிழ்நாட்டு ஜனங்களுக்கு சுயமரியாதை ஏற்படுத்தினதே நம்ம அண்ணாதான். அதுக்கு முன்னாடி நம்ம ஜனங்க மயில் கல்ல கண்டாலும் கும்பிடுவாங்க, யமன் வாகன எருமைன்னு தெரிஞ்சிருப்பாங்க. ஆனா ஏரோப்ளேன் எப்படி வந்தது அறிய மாட்டாங்க. அது மட்டுமா,
சாமிய காட்டிலும் நம்ம நாட்டுல சாமியார்களைத்தான் ரொம்ப நம்பிட்டு இருந்தாங்க. ஊருக்குள்ள எத்தனையோ சாமியாரு, அந்த சாமியாருக்கு எத்தனையோ மாமியாரு. தலையில தான் மொட்டை, நெத்தியில கொட்டை, கழுத்துல தான் கொட்டை, காவி நிற சட்டை. இப்படி மூட நம்பிக்கையில தூங்கி கிடந்த தமிழ் மக்களை தட்டி எழுப்பினார் அறிஞர் அண்ணா. அதனாலதான் எங்களை நாமெல்லாம் சேர்ந்து அண்ணா முதல் மந்திரியா வரணும்னு ஓட்டு போட்டோம். இல்ல என்னோட உன்னையும் ஏன்டா சேர்த்துக்கிற? நான் நாட்டுக்காக ஓட்டு போட்டவன், நீ நோட்டுக்காக ஓட்டு போட்டவன். நீ யாருங்கிறத அவுத்து கூட்டத்தா உன் சங்கத்திய அவுத்து கூட்டத்தா. பஞ்சாயத்து தேர்தலுக்கு புடவை வாங்குவேன், கார்பரேஷன் தேர்தலுக்கு புடவை வாங்குவேன், எம்எல்ஏ எம்பினா எல்லாம் வாங்குவேன். எலெக்ஷன் வந்து புட்டா கலெக்ஷன் பண்ணுவேன். எல்லாம் அவுத்து கூட்டத்தா உன் சங்கத்திய அவுத்து கூட்டத்தா. அண்ணே, பணக்காரன் கொடுத்தான்னா என்ன மாதிரி ஏழைங்க வாங்காம என்ன செய்வோம்? ஏய் அறிவில்லாத மக்கு பையா, இதத்தான் அண்ணா சொன்னாரு. பணக்காரன் கையில் இருக்கிற பணம் குஷ்டரோகி கையில் இருக்கிற வெண்ணேன்னு. பாத்தியா, இப்படி எல்லாம் எடுத்து சொல்ல அண்ணா இப்ப இல்லீங்களே. எல்லாம் அப்படி இப்படி உட்காருங்க, இப்ப லைட் வந்துடும். அப்படிப்பட்ட அண்ணா நம்மளை எல்லாம் விட்டு பிரிஞ்சப்போ ஜனங்கள்லாம் எப்படி கதறி அழுதாங்க தெரியுமா? போகாதே போகாதே என் தலைவா, நீ போய்விட்டா நாங்கடா என்ன செய்வோம்? நீ போய்விட்டா நாங்கடா என்ன செய்வோம்? சந்தன பெட்டியில் தூங்குறியே, வங்க கடலோர காத்தத்த வாங்குறியே, வங்க கடலோர காத்தத்த வாங்குறியே. நீ தமிழ் மண்ணில் மறுபடி பிறக்க வேணும், உன் தயவாலே தமிழ்நாடு சிறக்க வேணும், தயவாலே தமிழ்நாடு சிறக்க வேணும். அண்ணா அண்ணா அண்ணா. அப்படிப்பட்ட அண்ணா நம்ம நெஞ்சங்கள்ல வாழ்ந்துட்டு இருக்காங்க. நாமெல்லாம் அண்ணா நாமத்தை போற்றுவோம், அண்ணா வழி நடப்போம். அண்ணா நாமம் வாழ்க, அறிஞர் அண்ணா நாமம் வாழ்க, அண்ணா நாமம் வாழ்க, அறிஞர் அண்ணா நாமம் வாழ்க. திங்கள் இருக்கும் வரை, திங்கள் இருக்கும் வரை, எங்கள் தமிழ் மொழி இங்கே இருக்கும் வரை, அண்ணா நாமம் வாழ்க, அறிஞர் அண்ணா